இன்னைக்கு நம்ம எம்ஆர் வில்லேஜ் குக்கிங்கில் முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் பக்கோடா செய்கிறதுக்கு 1 கப் முட்டைக்கோஸ், 1/2 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துருக்க 1 கப்பு முட்டைக்கோஸ், 1/2 கப் மைதா, 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்து ஒரு பேனில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை சின்ன சின்னதாக எடுத்து ஆயிலில் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பஃபுல்ஸ் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற முட்டைக்கோசையும் சின்ன சின்னதாக ஆயிலில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா முட்டைக்கோசையும் பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், மொறு மொறுன்னு முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.